ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஆமென். எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்க வாலிப வயதில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான காலகட்டங்கள் இந்த வாலிப வயது தான். இந்த வாலிப வயதில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிதான் உங்கள் வாழ்க்கையின் உச்சிக்கு உங்களை கொண்டு போகும், அல்லது நீங்கள் ஒரு தவறான அடி எடுத்து வைத்தா அது வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு போகும். ஆகவே இது முக்கியமான இந்த பருவத்தில் தான் நீங்கள் நீங்கள் எப்படி டிசைட் பண்ண வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு முன்பதாக இரண்டு வழிகள் இருக்கும். நல்ல நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது அப்படின்னு சொன்னால், நல்ல நண்பன் எப்பொழுதும் உங்களை என்ன பண்ண மாட்டான், தவறான வழிக்கு கொண்டு போகவே மாட்டான். ஆகவே தான் நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் எப்படிப்பட்டதா, உண்மையானது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானது. ஏன், சிநேகிதன் கடிந்து கொள்ளும் பொழுது, நல்ல சிநேகிதம் கிடைக்கும் பொழுது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் பொழுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை என்ன பண்ண மாட்டான், அவன் மட்டும் மேலே போக மாட்டான், உங்களையும் கூட சேர்ந்து உயர்த்தி கொண்டு போவான். ஆகவே வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வாலிப வயதில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அவங்க சொல்லி இவங்க சொல்லி அப்படின்லாம் நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம இப்போ கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரே காரியம், மத்தேயு 17:20 வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த வசனத்துல ஒரு வார்த்தை ஒன்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இது ஆங்கில வேதாகமத்தில் ஒரு 4-5 டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும் பொழுது, ஒரு ஈஸி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன், அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, we can do it anything, you can do it, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதே போல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பார்க்கும் பொழுது, nothing will be impossible for you, உன்னால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு உங்க படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்க குடும்பத்துல சொல்லலாம், வாத்தியார் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சொல்லலாம், நீ ஒரு சரியான மக்கு பையன், மக்கு பிள்ளை, உனக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாலும் உன் மண்டையில ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது, உன்னால யாருக்கும் எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம். நீங்க படிக்கிற இடத்துல உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லலாம், மற்ற உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அல்லது உங்களோடு கூட இருக்கிற உறவினர்கள் எல்லாம் சொல்லலாம், உன்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய ஒரு சின்ன நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நீ வை, உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன காரியம்தான், ஒரு நம்பிக்கை உன் மேல வை, நீ உன்னை நம்பு, என்னால முடியும் அப்படின்னு சொல்லி உன் நம்பிக்கையை உன் மீது வை. அந்த உன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை உன்னை எல்லாவற்றையும் செய்ய முடிய வைக்கும். எல்லாவற்றையும் உன்னால் செய்ய முடியும். எல்லா விதமான தகுதி உனக்கு இருக்கு. மற்ற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய புத்தி தான் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை மக்கு பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவர் மக்காக உன்னை வைக்கல. உனக்கு புத்தி வராது, உனக்கு ஞானம் இருக்காது, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. ஆமென். உன்னை எல்லாரையும் சிருஷ்டித்த தேவன் உனக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார், வேகத்தை கொடுத்திருக்கிறார். நீ என்ன பண்ணல, நீ அதை வெளிப்படுத்த நீ உன் மேல ஒன்னும் நம்பிக்கை வைக்கல. அதுதான் பிரச்சனை. நீ உன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு மற்றவர்களைப் போல கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், அந்த ஞானம் எனக்கும் இருக்குன்னு சொல்லி நீ உன்னை நம்பும் பொழுது, அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படிதான், கடுகு அளவு விசுவாசத்தோடு கூட நீ சொல்லும் பொழுது, இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு போ என்று சொன்னால் நீ சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். நீ சொல்லுகிறபடி ஆகும். உன்னால முடியும். உன்னால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது.
இந்த வாலிப வயதில் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவேதான் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, வாலிபர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புக்கோப்பா இருக்கிறார்கள். உன்னால முடியும், நிச்சயமாய் முடியும். ஆகவே உன்னுடைய தாய் தகப்பன் சொன்ன வார்த்தைகளை மறந்துரு, உன்னுடைய ஆசிரியர்கள் சொன்ன வார்த்தைகளை மறந்துரு. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சொல்லுகிறார், உன்னால முடியும், நீ செய்வ, உன்னால் ஆமென், நீ உயர்ந்த இடத்திற்கு வருவா. ஆமென். யார் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை எல்லாம் நீ தூர தூக்கி போட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் என்ன பண்ணல, எனக்கு கொடுத்த திறமைகளை நான் அறிந்து கொள்ளல ஐயா, இன்றைக்கு நான் என் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நான் என் மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தை சொல்லுகிறபடி என்னால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், என்னால் எல்லாவற்றையும் படித்து நான் எழுத முடியும், எனக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆமென் துணிந்து செயல்படும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்ப நீச்சல் பழகணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? நீச்சல் பழகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எங்க போகணும்? தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகணும். ஸ்விம்மிங் பூலுக்கு போகணும் இல்லையா? நான் ஆசைப்படுறேன், நீச்சல் பழக ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்தா பழக முடியுமா? அது போலதான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு தடையா இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. உங்களுடைய சோம்பேறித்தனம் இருக்கு பாத்தீங்களா? உங்க சோம்பேறித்தனம் இருந்தால் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண முடியாது, முன்னேறவே முடியாது. அப்ப நான் நீச்சல் பழகணும் அப்படின்னு சொன்னா நான் தான் என்ன பண்ணணும்? தண்ணீரை தேடி நான் தான் போகணும். இப்ப எனக்கு தண்ணி குடிக்கணும், தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் தான் என்ன பண்ணணும்? தண்ணி இருக்கிற இடத்திற்கு போய் தண்ணீரை என்ன பண்ணணும்? எடுத்து நான் பருகணும். இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் மற்றவர்களையே நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களை எதிர்பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் செய்யணும்னு ஆசை இருக்கும். நல்ல துணி வாங்கி போடணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் போட அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசையை செயல்படுத்துவதற்கு என்ன இல்லை உங்ககிட்ட? சோம்பேறித்தனம். அப்போ வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம தைரியமாய் நான் சொல்றேன், நீங்க போகணும், நீங்க தான் எழும்பணும். நீங்க எழுந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நான் படிக்க மாட்டேன், எல்லாமே எனக்கு மார்க் போடணும் அப்படின்னா அப்படி கிடையாது. முன்னால் முடியும். எப்போ? நீ முயற்சி எடுத்து படிக்கும் பொழுது. எல்லாரும் சொல்லுவாங்க மக்கு பையன், இவன் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, மக்கும் கிடையாது, மறக்கிற தன்மையும் கிடையாது. கர்த்தர் உனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல விவேகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். அப்ப அதை என்ன பண்ணல? பயன்படுத்தல. உன்னுடைய சோம்பேறித்தனத்தினால் என்ன பண்ணல? பயன்படுத்தல. மழுங்கி 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 எல்லாரும் சொல்றாங்க என்ன சோம்பேறி, எல்லாரும் சொல்றாங்க எனக்கு புத்தி இல்லை, அதனால நான் என்ன பண்றேன்? என்னை நானே மழுக்கிக் கொள்ளுகிறேன். அதுதான் உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிருபைகளை நீங்க என்ன பண்ணல? பயன்படுத்தல. ஆகவே இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, யாரும் மக்கு கிடையாது, யாரும் புத்தி இல்லாதவர்கள் கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் என்னால படிக்க முடியலன்னு சொன்னா என் சோம்பேறித்தனத்தினால். என் சோம்பேறித்தனம் தான் என்ன பண்ணல? சரியா படிக்க விட. இன்னைக்கு அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க. இந்த சோம்பேறித்தனம் உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அப்போ முதலாவதாக தூக்கி போட வேண்டிய விஷயம் சோம்பேறித்தனம். ஆண்டவரே, என்னை சோம்பல் என்ன பண்ணுமா? தூங்கி விழ பண்ணுமா. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். இப்ப வாலிபர்கள் எப்படி இருக்கணும்? பலவான் கையில் இருக்கிற அம்பு அப்படி நிக்கணும். எல்லாவற்றிலும் முன்பதாக நிற்கக்கூடியவன் தான் வாலிபன். அப்ப வாலிபன் எப்ப தூங்கி விழுகிறான் அப்படின்னு சொன்னா சோம்பேறித்தனம் வரும் பொழுது. இப்ப நீ சோம்பேறித்தனத்தில் நீ இருந்து விட்டால், நீ சோம்பேறியா இப்படியே நீ இருந்துட்ட அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு திருமண காரியம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது பெண் கிடைப்பது கஷ்டம். எல்லாரும் கேட்பாங்க, பையன் என்ன பண்றான், பொண்ணு என்ன பண்ணுது? அப்ப உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன, ஐயா பையன் வேலை இல்லாம இருக்கிறான், இந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னும் பொழுது எந்த விதத்திலும் நீ என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் சரியாய் நான் சொல்றேன், 10வது எழுத போகிற பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வருஷம் 5 வருஷம் அல்லது 6 வருஷம். அதே 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வருஷம்
கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? வெறும் 3 வருஷம் இல்லையா? +2 முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த 3 வருஷம் காலேஜ் முடிச்சிருவீங்க. அதன் பின்பதாக வேலைக்கு போகணும். அதன் பின்பதாக திருமண காரியத்திற்கு போகணும். இப்ப நீ இப்பவே இப்படி ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து கொண்டு இருந்தால் என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னபடியே ஆகும் என்று கர்த்தர் நம்பிக்கை வச்சிருக்கிறார் உன் மேல. ஆகவே முதலாவதாக நீ ஆண்டவரை நம்பு, முன்னை நம்பு. என்னால முடியும், இப்ப கூட என்னால முடியும். ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில எழுந்து நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீ வேதத்தை, நீ உன்னுடைய பாட புஸ்தகத்தை நீ படிக்க ஆரம்பி. இவ்வளவு நாள் நான் தூங்கிட்டேன், இனிமேல் நான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் விழிப்புக்கு நீ உன்னை இடம் கொடுக்கும் பொழுது, நீ விழித்திருக்கும் பொழுது, நீ கருத்தாய் மறுபடியுமாய் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, உனக்கு புரியாத எழுத்துக்களை எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பக்கத்தில் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பார். எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். நீ நல்ல தேர்ச்சியோடு, நல்ல மதிப்பெண்ணோடு கூட நீ தேர்ச்சி அடைய முடியும். உன்னால முடியும், உன்னால முடியும். எப்போ? நீ உன் சோம்பேறித்தனத்திலிருந்து நீ வெளியே வரணும். உன் சோம்பேறித்தனம் உன்னை முடைக்கு 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 உன்னை தகுதி இல்லாதவனாக, எதற்குமே பிரோஜனம் இல்லாதவனாக மாற்றிவிடும். ஆகவே வந்திருக்கிற பிள்ளைகளை, ஆமீன், உங்க வாலிப வயதுல செல்போன் நான் பார்த்து 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 ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த ஒரே இடத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு சுகர் இருப்பதற்கு காரணம் என்ன? சின்ன பிள்ளைங்க சுகர் வருது, காரணம் என்ன? உழைப்பு இல்ல, சரீரத்துல என்ன இல்ல? உழைப்பு இல்ல. ஓடி ஆடி விளையாடும் பொழுது உங்களுக்கு அந்த பேங்க்ரியாஸ் எல்லாம் வேலை செய்யும். ஆக்டிவா இருக்கிறவனுக்கு பேங்க்ரியாஸ் வேலை செய்யும். வேலை செய்ய உன்னுடைய உடல் என்ன பண்ணும்? ஆரோக்கியமா இருந்து கொண்டு இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறபடியினால், ஒரே இடத்துல சிந்தையை செலுத்துகிறபடியினால் தேவையில்லாத பலவீனங்கள் எல்லாம் உங்க சரீரத்துல வருது. அம்மா அப்பா ஒரு வேலை சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிரஷர் பயங்கரமா ஏறுது, கோபம் வருது, எரிச்சல் வருது. ஏன் வருது? ஒரே இடத்துல சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால. நீங்க விளையாட கேம்னு விளையாடிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும்? அதாலும் பாதாளத்துக்கு நேரா கொண்டு போயிடும். பாதாளத்துக்கு நேரா கொண்டு போகும். ஆகவே வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சோம்பலுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இன்னும் ஒரு சில பிள்ளைகள் பார்க்கும் பொழுது இந்த ஒரே இடத்துல உட்கார்றதுனால சரீரத்துல ஆரோக்கியம் மட்டும் போகல, தேவையில்லாத பலவீனங்கள், இன்னும் உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் மாறி இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய காரியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த செல்போன் இல்லாதபடிக்கு அந்த போதை மயக்கத்தில் இருப்பது போல இருந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மீன் பிடிப்பதற்கு இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க? வலைக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? நெட்டு. சிலந்தி எப்படி தன்னுடைய ஆகாரத்தை பிடிக்குமா? மேல வலையை கட்டி அதுல உட்கார்ந்துருக்கும். அது உச்சில தான் இருக்கும். எப்பவுமே அது வலை கட்டும் பொழுது உச்சில தான் இருக்கும். அது வலையை கட்டி வச்சிருக்கும். அதுல வரக்கூடிய பூச்சிகளை எல்லாம் இழுத்து 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 அது என்ன பண்ணும்? சாப்பிடும். அதுல இருந்து மாட்டுகிறதெல்லாம் சாப்பிடும். அது போலதான் இன்னைக்கு நீங்க பயன்படுத்துகிற அந்த இணையத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? இன்டர். ஆமா, உன்னை மாய வலைகளுக்குள்ளாக சிக்கிக் கொள்ளும்படியாக அது செய்திருக்கு. இதுதான் புரிஞ்சுக்கிடணும். ஆமீன். சிலந்தி பூச்சி தன்னுடைய இறைக்காக என்ன பண்ணு? வலை கட்டுது. அது போல உன்னுடைய எதிர்காலத்தை பாழ் செய்யும்படியாக இன்னைக்கு மொபைல், இன்டர்நெட் உன்னுடைய எதிர்காலத்தை பாழ்படுத்துவதற்காக. ஆகவே நீ இதுல இருந்து விழித்துக் கொள்ளணும். நீ விழித்துக் கொள்ளும் பொழுதுதான் நீ இயங்க முடியும், நீ செயல்பட முடியும். ஆகவே முதலாவதாக உன்னில் இருக்கிற சோம்பேறித்தனத்தை என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். உன் சோம்பேறித்தனம் உன்னை விட்டு போனா மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும்? சுறுசுறுப்பாக மாற முடியும். உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே கருத்தாய் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏன்? ஆண்டவரே, என்னால செய்ய முடியும் ஐயா, என்னால செய்ய முடியும், நிச்சயமாய் செய்ய முடியும், என்னால படிக்க முடியும், என்னாலும் மேல் உன்னதமான நிலைக்கு நான் வர முடியும். நீங்க சொல்லும் பொழுது, நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர், நீங்க ஒரு அடி வைச்சா போதும், மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு அழகாக கொடுத்து நடத்துவார். என்னென்ன வேண்டுமோ நீங்க ஆசைப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து செய்வார். நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், இன்னைக்கு உன் இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடு. ஆண்டவரே,
சோம்பலினால் என் வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை என்ன பண்ணிடக்கூடாது, பாழாக்கிடக்கூடாது. இந்த பாழாய் போன இந்த செல்போனினால் என் எதிர்காலத்தை என்ன பண்ணிடக்கூடாது, நான் பாழ்படுத்தி விடக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரே முறைதான், ஒரே வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமாய், எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய், வாழ்கிறவனாய் காணப்படணும் ஐயா. ஆகவே என்னை முழுவதுமாய் நீங்க என்ன பண்ணுங்க, நம்மை மாற்றுங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்க ராஜா. நம்ம நீ சொன்ன அந்த வார்த்தை எனக்காக உன்னால் செய்ய முடியும், உன்னால் செய்ய முடியும், நீ சொன்னபடியே ஆகும், நீ சொல்லுகிறபடி நடக்கும். இந்த வார்த்தை எனக்குள்ள வரணும் ஐயா, எனக்குள்ள வரணும். நான் சொல்லுகிற நினைக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்க பண்ணணும். அதுக்கு என் இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை நான் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். இனி என் வாழ்க்கையில நான் எதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், சோம்பலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இப்ப சோம்பலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க எப்படி எழும்பணும், எத்தனை மணிக்கு எழும்பணும்? 2 மணிக்கு, சரியா ஒரு 5 மணிக்கு. ஆமென். அப்ப 5 மணி, இன்னைக்கு நீங்க எக்ஸாம் எழுதுற வாலிப பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை மணிக்கு எழும்பணும்? சரியா 5 மணிக்கு. எழுந்த உடனே பிரஷ் பண்ணு, எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு வேதத்தை எடுத்து, உங்க வீட்டுல வேத புஸ்தகம் இருந்தா வேத புஸ்தகத்தை எடுத்து ஒரு வசனம் வாசிங்க, ஒரு அதிகாரத்தை வாசிங்க, நீதிமொழிகள் வாசிங்க. வாசித்து அந்த வசனத்துல ஏதாவது, அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை உங்க இருதயம் மேல மண்டைக்கு கொண்டு வாங்க, சிந்தைக்கு கொண்டு வாங்க. அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, மறுபடி அது பதிகிற வரை சொல்லுங்க. அதன் பின்பதாக ஆண்டவரே என்னோடு பேசுன்னு சொல்லிட்டு உங்க பாட புஸ்தகத்தை எடுத்து படிங்க. பாட புஸ்தகத்தை எடுத்து நீங்க படிக்கும் பொழுது, நீ எப்போ உன்னுடைய சோம்பேறித்தனத்தை உதறுகிறாயோ அதன் பின்பதாக உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதன் பின்பதாக நீ எங்கேயும் முடங்கி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட மாட்டேன். இரண்டாவதாக நீ என்ன பண்ணுவ, எல்லா வேலைகளும் உன் குடும்பம், உன் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை நீ செய்வ, மற்றவங்க சொல்லுகிறபடினால் இல்லை, நீ செய்வ. அந்த சின்ன சின்ன வேலைகளை நீ செய்யும் பொழுது உன் பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, உன்னை வாழ்த்துவார்கள். அது மட்டும் இல்ல, நீ வெளியே போகும் பொழுது மற்றவர்களுக்கும் என்ன பண்ணுவ, உதவி செய்கிறவனாய் மாறுவாய். இன்னைக்கு நீ ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆனா நான் சொல்லுகிற இந்த அனுபவத்திற்குள்ளாய் நீ வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் இன்னைக்கு நீ சொல்லலாம், யாரையும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, யாருமே இல்லை. நீ காலையில் எழுந்து ஆண்டவரை தேடி நீ படித்து நீ உனக்கு புரோஜனமாய் மாறும் பொழுது, உன் குடும்பத்துக்கு புரோஜனமாய் மாறும் பொழுது, அடுத்ததாக உன்னுடைய பள்ளிக்கூடத்துல மற்றவர்களுக்கு நீ புரோஜனம் உள்ளவனாய் மாறும் பொழுது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை தேடி எப்பொழுதுமே இருப்பாங்க, உன் கூட அநேகர் இருந்து கொண்டே இருப்பாங்க. ஏன், நீ உற்சாகமாய் சுறுசுறுப்பாய் இயங்குகிறவனிடத்துல ஆமென் தேடி வந்து கொண்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட உன் வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, சோம்பலுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சோம்பல் உங்க வாழ்க்கையின் அழிவுக்கு நேராய் கொண்டு போகும். அதே நேரத்துல சுறுசுறுப்பாய் நீங்கள் இருக்கும் பொழுது உச்சி ஆமென் நிலைக்கு நீ கர்த்தர் உங்களை கொண்டு போவார். எல்லாருக்கும் தெரியும் உசேன் போல்ட் இல்லையா? உசேன் போல்ட் இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு அவர் தான் வச்சிருக்கிறார் இல்லையா? இப்போ உசேன் போல்ட் ஒரே நாள்ல ரன்னிங் ஓடினாரா? அவர் முதல் தோல்வி அடைந்தார். ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் எத்தனை மணிக்கு எழுந்து பிராக்டிஸ் பண்ணுவாராம்? அந்த ஒரு வெற்றியை பெறுவதற்கு அவர் எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணுவார் இல்லையா? அவருக்கு கொடுக்கப்பட்ட தருணங்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில 3 மணி, இந்த 3 மணிக்கு கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த பிராக்டிஸ், அதற்காக சரீரத்துல உணவு கட்டுப்பாடுகள், எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு, தன்னுடைய நினைவுகள் எல்லாம். அவருடைய கோல் என்னது, எப்படி ஆகிலும் என்ன பண்ணணும், ஒலிம்பிக்ல மெடல் அடிக்கணும். இது மட்டும்தான் அவருடைய டார்கெட். அந்த டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணார், ஒரு சுருக்கத்திற்குள்ளாய் கொண்டு வந்தார். நான் வெற்றி பெறுகிற வரை எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்போ சரீரத்துல ஆரோக்கியத்தை பார்த்து எல்லா விதமான பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அப்படி எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி, நான் இந்த டார்கெட்டுக்கு நேராக போறேன், ஆகவே வேற எந்த சிந்தைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் சரீரத்தை முழுவதுமாக அதற்கு நேராக உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கு அந்த ரெக்கார்டு அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆமென். வாழ்க்கையில டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி போகணும்னு சொன்னா, நீ உன்னை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா
உன் சிந்தைகளிலிருந்து, உன்னுடைய சரீரத்திலிருந்து எல்லாமே என்ன பண்ணணும்? ஒரு கோலுக்கு நேரா வரணும். இதுதான் என்னுடைய காரியம். இதை பெறுகிற வரை நான் என்ன பண்ண மாட்டேன்? இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன். இதை முடித்து விட்டு தான் அடுத்த காரியம். வாழ்க்கையில் அதுதான் லட்சியமா இருக்கணும். ஆகவே இப்படிப்பட்ட லட்சியத்திற்கு நேராக நீங்கள் பயணப்படும் பொழுது ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் பெற்ற அந்த ஆமேன் ஆசீர்வாதத்தோடு கூட சாட்சியா இருப்பீங்க. ஐயா, வாலிப வயதுல நான் மற்றவர்களைப் போல் இல்லாதபடி எனக்கு சரியான ஒரு தருணம் கொடுக்கப்பட்ட அந்த தருணத்துல நான் சரியா என்னுடைய கோல், என்னுடைய டார்கெட்டை பிக்ஸ் பண்ணேன். என் டார்கெட்டின் படி நான் எந்த விதமான தேவையில்லாத சிந்தைகளுக்கெல்லாம் நான் என்னை விட்டு கொடுக்கல. என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு என்னை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஒரு மேன்மையான பதவியில வைத்திருக்கிறார். அநேகருக்கு உதவி செய்கிற இடத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப இன்றைக்கு நீங்க காணாமல் இருக்கலாம், ஆனால் வரும் நாட்களில் கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட மேன்மையான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வார். ஆகவே வந்திருக்கிற பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ சொல்லுகிறபடி, அவன் சொன்னபடி ஆகும். நீ நம்பு, உன்னால முடியும். காலையில் 5 மணிக்கு எழும்பு, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, நீ படிக்க ஆரம்பி, எழுதிப்பார். முடிஞ்ச அளவுக்கு நல்லா எழுதிப்பார். மறுபடி எழுதிப்பார். எது வரலையோ மறுபடி அதை சொல்லு. ஆமென். நீ அதன் பின்பதாக உன்னை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாய் வைத்துக் கொள்ளணும். சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கணும். உன்னுடைய சரீரத்தை நல்ல ஒரு இயக்கத்திற்கு கொண்டு வா. நல்ல ஓடி ஆடி வேலை செய்ய, நல்ல விளையாடு, நேரம் கிடைக்கும் பொழுது விளையாடு. எல்லா காரியம், நல்ல நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேணும். தவறான வழிக்கு நேராய் கொண்டு போகிற ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, நல்ல நண்பர்களை உன்னை தெரிந்து கொள். அப்ப இதெல்லாம் உன்னை உற்சாகப்படுத்தி மேன்மையான இடத்திற்கு உன்னை கர்த்தர் கொண்டு போவார். ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்கள் அநேகருக்கு சாட்சியா இருப்பீங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்கலாமா? யாரெல்லாம் உங்க வாழ்க்கையை இயேசுவுக்காக, ஆண்டவரே நான் சோம்பேறித்தனத்துல என் வாழ்க்கையை நான் இழந்துடக்கூடாது ஐயா. என் தாய் தகப்பன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க. இந்த தாய் தகப்பன் எவ்வளவோ பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், உங்களுக்கு நல்ல வஸ்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. என் பிள்ளைங்க எல்லாவற்றிலும் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் உங்களை அழகு பார்ப்பது யாருன்னு சொன்னா உங்க பெற்றோர் தான், வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு பெற்றோரை இழந்த பிள்ளைகள் இடத்துல போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஆசைப்படுகிற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு கிடைக்கலையா, நாங்க ஆசைப்படுற எந்த ஒரு காரியமும் கிடைக்கல. ஆனா உங்களுக்கு நல்ல தாய் தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுக்குறீங்க, கேட்கிற எல்லாவற்றையும் அவங்க செய்யறாங்க. ஏன்? என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஆமென். இதை விட ஆண்டவர் உங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறார். நீ சொன்னபடி ஆகும். நீ சின்ன நம்பிக்கை தான், ஒரு சின்ன கடுகளவு நம்பிக்கை. என்னால முடியும், அந்த நம்பிக்கை. ஆமென். உன்னால முடியும், உன் மேல நம்பிக்கை வை. நீ சொல்றபடி கர்த்தர் செய்வார். ஆமென். ஆகவே உங்க தாய் தகப்பன் எந்த சூழ்நிலையிலும் கண்ணீர் விடக்கூடாது. ஐயோ என் பிள்ளைய நினைச்சு நான் தண்ணீர் வடிக்கிறேன் ஐயா, கண்ணீர் வடிக்க கூடாது. இன்னைக்கு இந்த இடத்திற்கு நீ வந்திருக்கிற அப்படின்னு சொன்னா அவர்கள் தான். ஆமென். ஆகவே கொஞ்ச நேரம் தயவு செய்து உன் தவறான சிநேகிதங்கள், கெட்ட பழக்க வழக்கத்திற்கு நேராக கொண்டு போகிற சிநேகிதங்கள் எல்லாம் வேண்டாம். மறைவான சிநேகிதம் என்னைக்குமே பாவத்துக்கு நேராய் கொண்டு போகும், அடிமைத்தனத்துக்கு நேராய் கொண்டு போகும். ஆமென். ஆகவே நல்ல கொஞ்ச நேரம் ஆமென் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பும். ஆண்டவரே, என் தாய் தகப்பனுடைய வார்த்தையை நான் கேட்கணும் ஐயா, என் போதகருடைய வார்த்தையை நான் கேட்கணும் ஐயா. ஆமென். நல்ல அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, நல்ல உங்க இருதயத்தை இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஐயா. ஆமென். அதே போல சோம்பேறித்தனம் என் வாழ்க்கையில நான் சோம்பேறித்தனம் இருக்கும், ஆமென், நல்ல ஆக்டிவா இருக்கணும் ஐயா, ஓடிக்கிட்டே இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆமென். நல்லா படிக்கணும். கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நான் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளை என்னால சொல்ல முடியும், கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார் தம்பி, நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார்மா. நீங்க தான் அதை பயன்படுத்தி கொள்ளணும். யாருமே மக்கு கிடையாது. ஆமென். உன்னால் முடியும். நீ நல்ல இருதயத்துல சொல்லு, என்னால முடியும்னு சொல்லு. என்னால முடியும்,
ஆமென். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கு ஐயா. ஆமென். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, ஐயா என்னால எல்லாம் செய்ய முடியும், என்னால எல்லாம் செய்ய முடியும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க தாய் தகப்பன் வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு அந்த வருமானத்தை கொண்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வெயில்ல ஆமென் மழையில நனைந்து உன்னை நிழலான இடத்துல வைத்திருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு வெயில் பற்றக்கூடாது, என் பிள்ளைக்கு ஆமென் அந்த மழை தண்ணி பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பொத்தி பொத்தி உன்னை வளர்க்குறாங்க. ஆமென். ஏன் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம வந்துடக்கூடாது, அவங்க பதைப்பாங்க. ஆகவே அப்படிப்பட்ட தாய் தகப்பனுக்கு நீ நல்ல கனத்தை கொண்டு வரணும், மேன்மையை கொண்டு வரணும்.